வணக்கம் மக்களே. மேக சந்தேசம் சீரியல் 2 நாள்து நம்ம பார்க்கலாம். பூமி ககனுக்கு காஃபி கொடுக்கும்போது வாய் தவறி சொல்லிடுறா, நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், அவன் கல்யாணம் பண்ணிப்பானா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஷாக்காகி நிற்கிறாரு ககன். என்னாச்சு, ஏன் அப்படி பேசுகிற அப்படின்னோடனே, இல்லை நான் ஒரு சேனலில் பார்த்தேன், அதில் கல்யாண பையன் வேற ஒரு பொண்ணோட ஓடி போயிடுறாங்க, அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது. நம்ம இப்போவே சிவாவுக்கும் பூரிக்கும் கல்யாணம் பண்ணிடலாமா? எங்கேயோ சிவன் கோயில் இருக்கான், அங்கே மந்திரங்கள்லாம் சொல்ல மாட்டாங்களா, இம்மிடியேட்டாக கல்யாணம் பண்ணிடுவாங்களாம், பண்ணிடலாமா அப்படின்னு கேட்க, பைத்தியக்காரத்தனமாக பேசாத, எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துருக்கோம், நாம் ஜாமாக கல்யாணம் நடத்துவோம் அப்படின்றாரு. இங்கே கேபி பிந்து கிட்ட ஒரு நெக்லஸையும் சாரியும் காட்டி, இது நான் கல்யாணத்துக்காக எடுத்திருக்கேம்மா, பூரி கல்யாணத்துக்காக அப்படின்னு காட்டி, நல்லா இருக்கான்னு கேட்குறாரு. நல்லா இருக்குன்னு சொல்கிறா. அப்புறம் செரியை கூப்பிட்டு இது எடுத்து போய் கொடுத்துட்டு வாடா அப்படின்னோடனே, நீயே கொடுங்கப்பா. இல்லைடா, நான் வந்தால் ககனுக்கு பிடிக்காது, நீ எடுத்துகிட்டு போய் கொடுடா அப்படின்னா, நீங்களே கொடுங்க, வா நான் சமாளிச்சுக்கிறேன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. இதை பார்த்துட்டே இருந்த அபூர்வா பிந்துக்கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறாங்க, எங்கே போகிறாங்களா அவங்க அப்படின்னு கேட்க, இவ மழுப்புறாணி, மழுப்புனது போதும், உண்மையை சொல்லு அப்படின்றா. பயந்த பிந்து எல்லாத்தையும் சொல்லிடுறா. இதை கேட்ட மீரா, பாத்தியா, இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வீட்டு வாசப்படி தாண்ட விட்டுருக்க மாட்டேன் அவரை அப்படின்னு சொன்ன உடனே அபூர்வா சொல்கிறாங்க, அவர் எப்பயோ உன்னை விட்டு போயிட்டாரு, சும்மா கத்திட்டு பிபியை வளர்த்துக்காத, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பிந்து உன்கிட்ட நான் தனியாக பேசணும் வான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. உனக்கும் சிவாவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்க, இல்லை நாங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம், நீங்கள் எப்போ வீட்டுக்குள்ளே என்னை அடைச்சி வச்சிங்களோ அப்போயே எனக்கு காண்டாக்ட் இல்லை அத்தை அப்படின்னு சொல்ல, சரி அவன் உன்னை காண்டாக்ட் பண்ணி எதனா பேசினானா அப்படின்னு கேட்க, இல்லைன்னு சொல்ல, நான் அவங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன், அவங்ககிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அப்படின்ன உடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. நிஜத்தில் அந்த சிவா பூமியோட தம்பின்ற ஒரே காரணத்துக்காக உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டோம், ஆனால் எனக்கு அந்த ககன் ஃபேமிலியை பழி வாங்கணும், அதுக்காக தான் நான் இதை செய்கிறேன். மனமேடை வரலும் வந்த கல்யாணம் நின்று போன உடனே அந்த ககன் அவமானத்தில் தலை குனிஞ்சு நிற்கணும், அவங்க அம்மா ஒரு சைடு அழுவுறது இந்த வீட்டு வரலும் கேட்கணும், அவன் இந்த சைடு அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் என்ன சமாதானம் படுத்துறதுனே தெரியாமல் தலையை முட்டிக்கணும். இது வரலுமே அந்த வீட்டுக்கு தேவதையாக நிற்கிற அந்த பூமி அவங்கள எப்படி சமாதானம் படுத்துகிறான்ற என் 2 கண்ணால் பார்க்கணும். அதுக்காக தான் நான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு உடனே சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சிக்கிறா பிந்து. கேபியும் செர்ரியும் சாரதா வீட்டுக்கு வராங்க. பூரியை பார்த்துட்டு, உனக்கு என் மேலே கோவமாமா அப்படின்னு கேட்க, ஒரு காலம் இருந்தது ஆனால் இப்போ இல்லைன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் பூரிக்கு நலுங்கு வச்சு வாங்கிட்டு வந்த நகையும் சேரியும் கொடுக்குறாரு. அப்படியே ஆனந்த கண்ணீரில் மிதக்கிறாங்க சாரதா. உடனே மிஸ்டர் கேபி அப்படின்ட்டு ககன் குரல். பார்த்தா ககன் வீட்டுக்குள்ளே வராரு. இவங்க 2 பேரும் போகும்போது ககன் வீட்டில் இல்லை. உடனே செர்ரி, அண்ணா இதில் அப்பா தப்பு எதுவும் இல்லைண்ணா, நான் தானே அவரை வலுக்கட்டாயமாக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னா அப்படின்னு சொல்ல, நீ வாயை மூடுடான்னு சைகை. உடனே பூமியோ, அப்பாவா இவர் கல்யாணத்தில் நிற்கணும் இல்லையா, அவர் இருந்தால் தான் இந்த வீட்டுக்கு கௌரவம் கிடைக்கும் மாமா அப்படின்னு பூமி சொல்ல, இந்த ஆள் மூலிமா வர்ற கௌரவம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்ல, சாரதா ப்ளீஸ் நான் கொஞ்சம் சாந்தமாக இரு, கல்யாணத்துக்கு உங்கள் அப்பா இருக்கணும்னு சொன்னேன் இல்லை நானே அப்படின்னு சொல்ல, நீ சொன்னேன் ஆனால் அதுக்கு நான் இருக்கட்டும் வேண்டான்னு எதனா சொன்னனா? இல்லைல்ல, இவரை இப்போ பார்த்தா கூட இவர் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் தோணுது, வெளியே போயா அப்படின்னு சொல்லிட்டு கேபியோட காலரை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியில் தள்ளிடுறாரு ககன். கேபிக்கு ககன் இப்படி பண்ணுறதெல்லாம் பழக்கமாக போயிடுச்சு. கேபியோ ககன் கிட்ட சொல்கிறார், நான் செஞ்ச தப்புக்கு உங்கள் முன்னாடி இதுவரையிலும் குற்றவாளியாக தாண்டா நிற்கிறேன், அது அப்படின்னு அவர் சொல்ல வரும்போது, நிறுத்து, என் வீட்டில் நின்றுக்கிட்டு பேசுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது, ஜஸ்ட் கெட் லாஸ்ட் அப்படின்றாரு. அப்போ கூட கேபி ககன் கிட்ட போய் தோள் மேலே கையை போட்டுட்டு கூலாக சொல்கிறாரு, கெட் லாஸ்டா நான் சொன்னேன், இப்போ போகிறேன்டா, ஆனால் கல்யாண மண்டபத்துக்கு அவளோட அப்பாவாக வந்து நான் நிற்பேன், என்னை எவன் தடுக்கிறான்னு நான் பார்க்குறேன், நீ எப்படி என்னை தடுத்து நிறுத்துறேன்றதை நானும் பார்க்குறேன்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. பக்கத்து கிராமத்துக்காரங்க பூமியை வந்து இன்வைட் பண்ணுறாங்க, சிவராத்திரிக்கு பரதநாட்டியம் ஆடணும்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மா இருக்கும்போது அவங்க தான் ஒவ்வொரு சிவராத்திரிக்கு வந்து ஆடுவாங்க, இப்போ உங்கள் ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் அவங்க வந்து உங்களை இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, பூமி கண்டிப்பாக நானும் எங்கள் வீட்டுக்காரர் 2 பேருமே சேர்ந்து நாங்கள் பரதநாட்டியம் போடுறோம்னு சொல்லி ஒத்துக்கிறா. அதே கிராமத்துக்காரங்க சரச்சந்திரா வீட்டுக்கு போய் அவரை இன்வைட் பண்ணுறாங்க, பூஜைக்கு உண்டானதெல்லாம் எப்போவுமே நீங்கள் தானே செய்வீங்க, இந்த முறையை நீங்களே செய்யுங்க அப்படின்னா அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அபூர்வா தனியாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்து நட்சத்திரா, என்ன மம்மி ரொம்ப தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஆமா சிவராத்திரி வருது இல்லை அப்படின்னு சொல்ல, ஐயோ எனக்கு போரு, நான் வரமாட்டேன் அப்படின்னு அவ சொல்ல, அதில் தான் சுவாரஸ்யம் இருக்கு, ஒரு ஜோடி பிரிய போறாங்க, ஒரு ஜோடி சேர போறாங்க, அது நீ பார்க்க வேணாவா அப்படின்னு கேட்க, எனக்கு சொல்லு மம்மி, யார் சேர போறா யார் பிரிய போறா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ அங்கே வந்து தெரிஞ்சிக்கோ அப்படின்றாங்க. கோயிலுக்கு 2 ஃபேமிலியை வந்து முறைச்சிக்கிறாங்க. பூஜை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் அபூர்வா நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க, நீ போய் சிவா
சிவாவை கூட்டிகிட்டு வா, இங்கே பிந்து இருக்கான்னு சொல்லி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல அவள் போகும்போது அதை ஃபாலோ பண்ணிட்டு செர்ரி போகிறாரு. செர்ரியை ஒரு இடத்துல டைவர்ட் பண்ணிட்டு அவள் போய் சிவாவை கூட்டிகிட்டு வரா. இங்கே பார் சிவா, சிவராத்திரிக்கு சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் இல்லையா, அதே மாதிரி உனக்கும் பிந்துக்கும் நான் இன்னைக்கு நைட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் ரொம்ப கோவப்பட்டு இது எதுக்கு நீ பண்ணுற அப்படின்னு கேட்க, இப்படி பண்ணாதான் அந்த பூரி கல்யாணம் நிற்கும், அப்போ தான் அந்த ககன் பூமியை வெறுப்பான் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு சந்தோஷம். ஆமாம், ககனு பூமியை விட்டுணும், நான் செரியை விட்டுட்டு நானும் ககன் மாமாவும் ஒன்றாகணும் அப்படின்ன உடனே ஐயோ இந்த பைத்தியத்தை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அபூர்வா. பூஜை பண்ணுற இடத்துல சிவா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பூமிக்கு பயம் வந்துடுது. அவள் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கா, பூரியும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கா. பிந்து சிவா கிட்ட சொல்றா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீ ஏன் அமைதியா இருக்க, உம்முன்னு இருக்க அப்படின்னு கேட்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம போற வழி தப்பா கரெக்டான்னு கூட எனக்கு தெரியல, என் அக்காவை ஏமாத்துற மாதிரி இருக்கு, என் அம்மா இறந்த பிறகு என் அக்கா எனக்கு என் அம்மாவா இருந்தா, ஆனா அவ என்ன நினைப்பான்னு எனக்கு தெரியல, நம்ம லவ்க்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், அப்புறம் நம்ம சந்தோஷமா இருப்போம், அதுக்கப்புறம் நடக்க போற பிரச்சனைகளை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அபூர்வா வந்து இதுக்கு பதில் நான் சொல்றான்டா, உன் அக்காவை அம்மா ஸ்தானத்துல வச்சிருக்கலே, எந்த அம்மாவது தான் பையனோட வாழ்க்கையை கெடுக்க விரும்புவாளா, ஆனா இவ அவ லைஃபை காப்பாத்திக்கணுன்றதுக்காக உன்னோட லவ் பலியாக்குறா, இது புரிஞ்சிக்க மாட்டியா நீ, உன் மேல உயிரே வச்சிருக்கிற பிந்து இருக்கா, அவ வேணாவா உனக்கு, இப்படி எல்லாம் பேசுறாங்க. அந்த நேரத்துல அபூர்வா அப்படின்றாங்க சரச்சந்திரா. இவனோட என்ன பேச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, இல்லைங்க சிவபார்வதி கல்யாணத்துக்காக நாம செஞ்ச தாலி எங்க கீழே வீழ்ந்திருந்ததான், அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தான், வேற எந்த பிரச்சனையும் இல்லை, வாங்க டைம் ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு போலான்னு சமாளிச்சு கூட்டிட்டு வராங்க. பூமி டென்ஷனோட சுத்தி வர்றதை பார்த்தாக்காக, என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்க, இல்லை சிவாவை காண, அப்பா உன் தம்பியோட கதை அப்படி போய் வா நம்ம கோயில போய் சுத்திட்டு வரலான்னு கூட்டிட்டு போறாரு. பூமி கோயிலில் இருக்கிற பெல்ல அடிக்க ட்ரை பண்றா, அவளால முடியல. இதை பார்த்த ககன் முட்டி போட்டு என் மேல ஏறி அடி அப்படின்றாரு. இது எல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்த அபூர்வாக்கு டென்ஷன். அப்படி வெளியில வரும்போது என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு அப்படின்னு பூமியை பார்த்து கேட்க, ஆமா என் வீட்டுக்கார் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், உன்ன மாதிரி ஒருத்தரோட உயிரை எடுத்துட்டு இன்னொருத்தர் மனசுல ஏறி உட்காரல அப்படின்னே, அதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்லடி, எப்போ யாருக்கு மாட்டிக்குவோனோ ஒரே டென்ஷனா இருக்கும், இது எல்லாம் மீறி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் பார்த்தியா, அப்போ நான் யாருன்னு புரிஞ்சிக்கோ, நீ ஓவரா துள்ளாத, அவன் மனத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கிற மாதிரி நினைச்சுக்காத, என்னைக்கு இருந்தாலும் கீழே இறங்குற நிலைமையும் வரும், உன் நெத்தில பொட்டு வச்சு அதே கையால கழுத்துல கைய வச்சு வீட்டை விட்டே வெளில துரத்துற நிலைமையும் வரும் அப்படின்னு அபூர்வா சொல்ல, பூமிக்கு சந்தேகம் வருது, ஏன் இவங்க இப்படி பேசுறாங்கன்ட்டு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. நம்ம 2 நாள் எபிசோடு நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.